இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா CKD-U அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதி, உயர் வெப்ப அழுத்த சிறுநீரக நோய். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுகிறேன். இந்த CKD-U பற்றி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் பேசியிருப்பேன். இருந்தாலும் இப்போ நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2 பேஷண்ட்ஸை பார்த்தேன். முதல் பேஷண்ட் 35 வயது ஒரு பெண் 2 குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்க. அவங்களுக்கு போன அக்டோபர் மாதம் கால் வீக்கம் வந்திருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்னி டாக்டரை பார்த்துருக்காங்க. பார்த்தா உப்புச்சத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, டயாலிசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பேஷண்ட் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உப்புச்சத்து அளவு பார்த்தீங்கன்னா 5, அதாவது டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. இப்போது இந்த 2 பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு சுகர் இல்லை, எனக்கு பிபி இல்லை, நான் வலி மாத்திரைகள் எதுவும் பெருசாக அப்படி ஒன்றும் டெய்லி போடுறதில்ல, இப்படி எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வந்துச்சு, இதுதான் இவங்களோட கேள்வி. 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, அவங்க செய்யக்கூடிய வேலை தான். ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறாங்க, அதாவது மீன் விற்கிறாங்க 2 பேரும் காரைக்குடியில். இதோட பேர் தான் ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதி. இது யார் யாருக்கு வரலாம் அப்படின்னா, அதிக நேரமா வெயில வேலை செய்யறவங்க, விவசாயம், கட்டுமான பணி, செங்கல் சூளையில வேலை செய்யறவங்க, அடுப்பு பக்கத்துல அதிகமா வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, உயர் வெப்பத்துல வேலை செய்யும் போது உடம்புல ஹீட் அதிகமாகி தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா முறியுது. இதோட பேரு ராப்டோமயலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மசில் இருக்கக்கூடிய சில புரோட்டீன் என்ன பண்ணுது, கிட்னில கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் பண்ணி கிட்னியை பாதிக்குது. 2வது, வெயில்ல வேலை செய்யும் போது நிறைய பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, அளவா தண்ணி குடிக்கிறது இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமா தண்ணியை குடிச்சுக்கிறாங்க. அது தாகத்துக்கு ஏற்றவாறு அளவு குறைச்சி தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல நீர்ச்சத்து குறையுது. நீர்ச்சத்து குறையும் போது கிட்னிக்கு ரத்த ஓட்டம் குறையுது. அப்படி குறையும் போது கிட்னி பாதிப்பு வருது. 3வது, உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் வேர்வை வழியா வெளியே போயிடுது. ஸோ உடம்புல எலக்ட்ரோலைட், சோடியம் அளவு, பொட்டாசியம் அளவு குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கால் கை பிடிச்சி இழுக்குது. இதோட பேரு மசில் கிராம்ப்ஸ். இது வரும்போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய பார்மசி போய் வலி மாத்திரைகளை வாங்கி போட்டுறாங்க. வலி மாத்திரையை போட்டோன்னு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி கிட்னிக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, வெப்ப அழுத்தமாகி கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. இதோட சேர்ந்து வலி மாத்திரை போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்னியை பாதிக்க ஆரம்பிச்சிருது. இதனாலதான் இவங்களுக்கு கிட்னி பிரச்சனை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த கிட்னி பிரச்சனையை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நான் சொன்னக்கூடிய வேலை செய்யறவங்க கண்டிப்பா வருடத்துக்கு ஒரு தடவை யூரின் டெஸ்ட், கிரியாட்டின் சொல்லக்கூடிய உப்புச்சத்தளவு, வைரஸ் ஸ்கேன் சொல்லக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இது எல்லாத்தையுமே அவங்க வருடத்துக்கு ஒரு தடவை பண்றது நல்லது. இப்போ யூரின்ல பெருசா புரத கசிவு இல்லை, கிட்னி சுருங்கிருக்கு அப்படின்னா சில பேருக்கு கிட்னி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உப்புச்சத்து படிப்படியாக அதிகமாகிடுச்சுன்னா கிட்னி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிட்னி பிரச்சனையை மோசமாகாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேரு வாட்டர் ரெஸ்ட் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1 கப் அளவு தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 2 கப்ல இருந்து 3 கப் அளவு தண்ணி கட்டாயமா குடிக்கணும். என்ன தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, நார்மல் டெம்பரேச்சர்லயோ, பானையில வச்ச தண்ணியோ இல்ல நார்மலான தண்ணியோ நான் குடிச்சா போதும். அது போக இப்ப ரொம்ப வெயில்ல வேலை செய்யும் போது நம்ம ORS பொடின்னு சொல்லக்கூடிய, எலக்ட்ரால் பவுடர்னு சொல்லக்கூடிய WHO ரெக்கமெண்டட் ORS 1 லிட்டர் தண்ணியில கரைச்சி அதையும் குடிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இளநீர் குடிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் மோர்ல கொஞ்சமா உப்பு போட்டு அதையும் குடிச்சுக்கலாம். உடம்புல நீர் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு வழியில நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். 2வது, ரெஸ்ட். வெயில்ல வேலை செய்யறதுனால நம்ம அந்த வெயில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் தனியா வெளியே வந்துடணும். இப்ப அடுப்புக்கு பக்கத்துல வேலை செய்யறவங்க என்ன பண்ணும், அதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் 5 நிமிஷமாவது அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும். இப்போ விவசாயம் பார்க்குறாங்க, வெயிலில் வேலை செய்யும்போது ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும். 3வது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷேடு, அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு மரத்தடியிலையோ நல்ல காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த 1 மணி நேரத்தில் குறைந்தது 5 நிமிடம் அப்படி வந்துடணும். ஸோ இந்த 3 பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டு குறையுது, உடம்புல நீர்ச்சத்து கரெக்ட் ஆகுது. அதே மாதிரி அனாவசியமான வலி மாத்திரைகள் போடக்கூடாது. இது இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமங்களில் அதிக வெயிலில் வேலை செய்கிறவங்கள நம்ம சர்வைலன்ஸ் பண்ணணும். கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணி வருடத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையுமே செக் பண்ணுறது நல்லது. GH பக்கத்துலேயோ அல்ல ஏதாவது ஒரு ப்ரைவேட் கிளினிக் பக்கத்துலேயோ கிட்னி கேம்ப்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா வருடத்துக்கு ஒரு தடவை தயவு செஞ்சு செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்னி பாதிப்பு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்னா கிட்னி பாதிப்பு மோசமாகிறத கண்டிப்பாக நம்மளால தவிர்க்க முடியும். ஆனால் ஒன்ஸ் கடைசி ஸ்டேட் போயிடுச்சு அப்படின்னா
அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருது. இதே போல் கிட்னியை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிய ஆதிரன் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.